Hello viewers, இன்னி நாம பார்க்க போறது One Piece episode 234. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம உசோ போய் ஒரு பெரிய சீன் காமிச்சான்ல, பணத்தை குடுங்கடா என் கப்பலை ரிப்பேர் பண்ணுண்டா வெண்ணைகளான்னு. ஆனா அவனுக்கு நம்மால பார்த்தா செம காமெடியா இருக்கு. ஏன்னா பையன் ஆல்ரெடி பயங்கரமா அடி வாங்கியிருக்கான். என்னதான் உன் ஷிப்ப உனக்கு அவ்வளவு பிடிச்சாலும் இனிமேட்டு பணத்தெல்லாம் எங்ககிட்ட இருந்து எடுக்க முடியாது. ஏன்னா இந்த பணம் இனிமேட்டு எங்களுக்கு தான் சொந்தம். உன் ஷிப்புக்கு என்னன்னாலும் அதை பத்தி எங்களுக்கு கவலையே இல்லாம பாருங்க. உசோப்புக்கெல்லாம் கொல்ல காண்டாவும். அண்ட் அது மட்டும் இல்லாம அவனுக்கு ஒரு பிளஸ் என்னன்னா, நார்மலா ஒரு சிட்டிசன் கிட்ட இருந்து ஆட்டைய போட்டா பஞ்சாயத்து, நம்மால ஒரு பைரட் தானே, அவனே தேடிட்டு வந்திருப்பான். அவங்க இருந்து திருடனா யாரு கேட்க போறா? தப்பு பண்றவங்க கிட்ட தப்பு பண்ணி ஆட்டைய போட்டா தப்பே இல்லம்பா. திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி இப்போ தீக்கிட்டு இருக்கணும். இந்த காசு எங்களுக்கு தான் சொந்தம்னு அந்த பிராங்கி ஃபேமிலியோட தலைவன் ஓவரா பேசுவான். உசோப்பு கண்ணுல அப்போ ஒரு வெறியா பாக்கணுமே. சரி, இன்கேஸ் உசோப்பு நேவி கப்பல்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டா கூட உங்களை தான் அவனுக்கு பைரட்ஸ்னு சொல்லி பிடிக்க போறானுங்க. அதனால ஸ்டார் ஹெட் லூஃபியால எல்லாம் எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி கிண்டல் பண்ணுவான். அவ்வளவு பெரிய பவுண்டி வச்சிருக்கானுங்க. பெரிய பெரிய ஆளுகளையே நம்மளுக்கு செதச்சு எடுத்திருக்கானுங்க. அது தெரியாம இந்த காடாமண்டிய எவ்வளவு பேச்சு பேசுறான் பாத்தீங்களா? உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஆளுகிட்ட எல்லாம் பணத்தை கொடுத்து பாத்துக்க சொல்லியிருக்கான். அதனாலதான் மொத்த பணமும் போச்சுன்னு சொன்னவன உசோப்பு காண்டாய் எந்திரிப்பான். உடனே அவன் வாயோட ஒரு மிதி அப்படியே ரத்தம் தெறிக்க பல்ட்டி அடிச்சு போய் விழுவான். அவ்வளவு அடி வாங்கி இருக்கான்ல, அப்படியே விட வேண்டியதானே. அதை விட்டுட்டு அவனு ஆளுகிட்ட போய் அடிச்சு என்ஜாய் பண்ணி விளையாடுகிறான். அதுவும் ஃபன் பண்ணி விளையாடணுமாமா. கொய்யால எவ்வளவு குசும்பு இருக்கும் அவனுக்கு. அவன் இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆக போறானாமா. இதை கேட்ட உடனே காண்டான உசோப்பு டப்புன்னு எந்திரிச்சு எக்ஸ்ப்ளோடிங் ஸ்டார்னு சொல்லி அட்டாக் பண்ணுவான். அவ்வளவுதான் அவன் காலின்னு பார்த்தா டப்புன்னு திரும்பி அவன் அட்டாக்க ஒரு பஞ்ச் பண்ணுவான். பட் ஆளு வெடிக்கும். ஆனா அந்த வில்லப்பலுக்கு எதுவுமே ஆயிருக்காது. உசோப்பு செமையா ஷாக் ஆயிருவான். என்னென்னமோ வித்தியெல்லாம் காட்டுறானேன்னு. அப்புறம் தான் சொல்லுவான், என் பேரு தான்டா பிராங்கி, என்னையெல்லாம் உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதா டாங்கி. இந்த டவுனை விட்டு நீ உயிரோட வெளியே போகணும்னா என் லைன்ல குறுக்க வராத, வந்த தாங்க மாட்டேன்னு சொல்லும் போதே அவனுக்கு ஆளுங்கெல்லாம் கையை காலுன்னு வந்து லபக்குன்னு பிடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. ஏ வேணாண்டா உர்றான்னு நம்மால உழுப்பும் போது அவங்கிட்ட இருக்க உண்டிகோல் கீழே வந்துருமா. அதை எடுத்து பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருப்பானுங்க. என்னங்கடா வெப்பன் இது, இதெல்லாம் வச்சு நம்மள அட்டாக் பண்ண போறானா டுமாங்கோலி மண்டையன்னு சும்மா கண்ட மெனிக்கு கிண்டல் பண்ணி தள்ளுவானுங்க. உசோப்பு எவ்வளவோ சொல்லுவான், வேணாண்டா என்னைய விட்டுருங்கடா, என் மேல கைய வைக்காதீங்கன்னு. ஆனா அவன் தேங்க்ஸ்ப்பா 200 மில்லியன் பெரிஸ் கொடுத்திருக்க, அப்புறமேட்டு உயிரோட இருந்தீங்கன்னா மீட் பண்ணலாம் பை பைன்ட்டு கிளம்பிடுவான். இங்க இவனுங்க எல்லாம் உசோப்ப ரவுண்டு கட்டி போட்டு அடின்னு கண்ட மேனிக்கு அடிப்பானுங்க. இவனுங்க எவ்வளவு குடுக்குறானுங்களோ அதை விட 2 மடங்கு திருப்பி வாங்க போறானுங்கன்னு தெரியல. பட் பரவாயில்ல, உசோப்பால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு போராடி பார்த்துட்டான். ஆனா ஒண்ணு வேலைக்காகல. எல்லாம் ரவுண்டு கட்டி மிதின்னு மிதிச்சு தள்ளுவானுங்க. அவனுக்கு அந்த வழியை விட பணம் அவனை விட்டு போகுது இல்ல, அந்த வழிதான் ஜாஸ்தி. அப்படியே கதறி அழுவான், என் ஷிப்ப ரெடி பண்ணுண்டா, ஒழுங்கா கொடுத்துருங்கன்னு. இவன் கேட்டா மட்டும் அவன் கொடுக்கவா போறான். அப்படியே கட் பண்ணி நம்மளே கப்பலை காட்டுறாங்க. அவ கண்ணோட ரோபின் வர்ற வரைக்கும் நம்ம தான் கப்பலை பாத்துக்கணும்னு அப்படியே சுத்தி ஈம் வச்சுட்டு இருப்பான். எவன் வந்தாலும் சுட்டு தெறிக்க விட்டுருவோன்னு. ஏன்னா இப்ப கப்பல்ல யாரும் இல்ல. இவ தான் இந்த 100 மில்லியன் பணத்தையும் இந்த கப்பலையும் பத்திரமா பாத்துக்கணும். சும்மா பயந்துகிட்டே இருந்தா அவங்களையே நம்பி இருந்த மாதிரி இருக்கும்ல. சோ நம்மளால முடிஞ்சதை நம்ம பங்குக்கு பண்ணுவோன்னு உள்ள எல்லா ஆயுதத்தையும் பக்கத்திலேயே வச்சிருப்பான். இங்க சஞ்சி, ஜோரோ, சாப்பர் இவங்க 3 பேருமே நமி மேப்ல மார்க் பண்ணி கொடுத்த இடத்துக்கு வருவாங்க. எதுக்குன்னா உசோப்ப காப்பாத்துறதுக்காக. பக்கத்துல ஒரு கெனால் இருக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு எல்லாத்தையுமே தெளிவா சொல்லியிருப்பா. அவனுங்க கரெக்டா வந்துட்டானுங்க. ஆனா வந்து பார்த்த இடத்துல நம்ம உசோப்ப காணோம். அவன் தான் அங்க போய் சண்டைக்கு போயிட்டானே. அது நம்மளுக்கு தெரியாது. ஒருவேளை தப்பான டைரக்ஷன்ல வந்துட்டோமோன்னு ஜோரோவும் சஞ்சிய மாத்தி கத்திட்டு இறப்பானுங்க. சாப்பர் உசோப்புன்னு கத்திட்டே அவனை தேடும் போது அவனை நோட் பண்ணுவான். அந்த இடம் பூரா பிளட்டா இருக்கும். அதுல அவன் நடந்து போன தரம் தெரியுமா? உடனே காண்டாயிருவானுங்க. அந்த லூசு பைய நமக்கு வெயிட் பண்ணாம அவன் பாட்டு கிளம்பி இருக்கான். எங்க போனான்னு தெரியன்னு பேசிட்டு இருக்கும் போது மேல பேன்னு ஒரு சவுண்ட். யாரா அதுன்னு பார்த்தா நம்ம லூஃபி அப்படியே அடிச்சு புரண்டு வந்து தண்ணிக்குள்ள திருச்சடிச்சு விழுவான். அதுக்கப்புறம் ஐயோ என்னைய காப்பாத்துங்கன்னு கதறுவானா. அட எரும மாட்டு பையல, நீ ஏன்டா இப்படி வந்து விழுந்துட்டு இருக்கேன்னு அவனை அடிச்சு புடிச்சு காப்பாத்துவாங்க. சரி, இவன் எதுக்கு மேல இருந்து இப்படி வந்து விழுந்தா என்ன ஆச்சுன்னு விசாரிச்சா அந்த கொக்குங்கிற ஷிப்ரைட் வந்து அப்படியே ஜம்ப் பண்ணி பரேந்து போனால அதே மாதிரி ட்ரை பண்றேன்னு லூஃபியும் மேல இருந்து ஜம்ப் பண்ணிருப்பான். அதனாலதான் இப்படி வந்து விழுந்திருக்கான். நம்ம ஆளுகளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஏதோ புதுசா சொல்ற மாதிரி உசோப்பையும் பணத்தையும் ஆட்டைய போட்டாங்க, எப்படியாச்சும் பணத்தையும் உசோப்பையும் காப்பாத்தணும்பா. அந்த வெங்காயம் எல்லாம் எங்களுக்கு தெரியும், அவனோட ஹைடோட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோன்னு கொலவெறியோட சொல்லுவான். ஏன் அப்படி சொல்றான்னு கேட்ட உடனே அவனை போட்டு பயங்கரமா அடிச்சிருக்காங்க. அடிச்சுதான் பணத்தை எடுத்திருக்காங்க. நம்மளுக்கு கொலை காண்டாவும். இப்ப அவன் போனதை வச்சு பார்க்கும்போது எப்படியும் அவன் அந்த பிராங்கி ஃபேமிலி கூட தான் சண்டை போட போயிருப்பான். எப்படியாச்சும் இவங்க போய் உசோப்ப காப்பாத்தியே ஆகணும். அப்படியே கட் பண்ணி கேலிலா கம்பெனியை காட்டுறாங்க. அந்த நேவி ஆளுங்க ஐஸ்பர்க் கிட்ட பேசிட்டு செம்ம காலில் போவானுங்க. ஏன்னா இவனை என்ன சொன்னாலும் சரி அவன் கேட்கற மாதிரியே இல்ல, அவன் கிட்ட இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. ஆனா ஏன் இந்த மாதிரி பண்றான்னு திட்டிட்டே போவானுங்க. எப்படி அவனுங்க போறத பாத்துட்டு இருக்கும் போது கேலிஃபா அங்க டீ கொண்டு வருவா. நல்ல வேலை கரெக்டா கொண்டு வந்த மனா. எப்ப வந்தாலும் சரி அந்த கார்கி எப்பவும் காண்டோட தான் போறாரு.
அப்படி என்னத்தை தான் பேசுவீங்கன்னு ஏப்பா இவங்கிட்ட இருக்க ஒரு விஷயம் அவனுக்கு தேவைப்படுதாமா, அதனால அவன் என்னென்னமோ டீல் போட்டு பாக்குறான், அதுக்கு நம்மளால ஒத்துக்கல, அதனாலதான் அவன் கோவத்துல போறானாமா. அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப பிரீஷியஸான ஒன்னாதான் இருக்கணும் பாலா. ஆமா, ஆனா அவங்க கேட்கும் போதெல்லாம் எனக்கு தெரியாது, நடக்காது, முடியாதுன்னு அவங்கள அவாய்ட் பண்ணிடுவானாமா. அப்பதான் ஒரு விஷயத்த காட்டுறாங்க. ரோபினோட போஸ்டர் அவன் ரூம்ல இருக்கும். அப்படியே கட் பண்ணிங்க நம்ம டீம் ஆளுகளை காட்டுறாங்க. அவங்க எல்லாம் எதையோ பார்த்து அப்படியே பேய் அடிச்ச மாதிரி நிப்பானுங்க. அட வேற ஒண்ணும் இல்ல, நம்ம உசோப்பா கண்டுபிடிச்சாச்சு. பையன் அப்படியே பயங்கரமா அடி வாங்கி பேன்னு கிடக்குறான். சாப்பர் செக் பண்ணி பார்த்ததுல பையன் கம்ப்ளீட்டா அன்கான்சியஸ். நல்ல வேலை இன்னும் உயிரோட தான் இருக்கான். ட்ரீட்மெண்ட் கொடுத்தா காப்பாத்திலாங்கிற மாதிரி சொல்லுவானா. அப்போ உசோப்போட மூஞ்ச காட்டுறாங்க. பார்க்கவே எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். உடனே லூஃபி அவன் தொப்பியை இறக்கி கொஞ்சம் வெயிட் பண்ணு உசோப்பு, செஞ்சுட்டு வந்துடுறாங்கிற மாதிரி டரரா சொல்லுவான். அப்படியே ஒவ்வொருத்தரோட ரியாக்ஷனையும் காட்டுவாங்க. இன்னைக்கு அவனுல போட்டு அடிக்கிற அடி ஒக்காமக்கா அவனுக்கு ஏன்டா பிறந்தோம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு செய்ய போறோங்கிற மாதிரியே கிளம்புவானுங்க. ஜோரோலாம் அவ்வளவு சீக்கிரத்துல ஸ்கார்ப் எடுத்து மூஞ்சில கெட்ட மாட்டான். மெயினா ஏதாச்சும் பெரிய ஆளு பெரிய சண்டை நான் மட்டும் தான் பண்ணுவான். இப்போ கெட்டிட்டான். இனி 4 பேர்த்தையாச்சும் வெட்டாம கத்திய இறக்க மாட்டானே. லூஃபியோட கண்ணுல எல்லாம் அப்படி ஒரு வெறி. 4 பேரும் சும்மா கெத்தா ஒரு நடைய போட்டு போவானுங்க. இதோட அந்த பிராங்கி ஹவுஸ் தடம் தெரியாம அழிய போதுடான்னு லூஃபி சும்மா கெத்தா சொல்லிட்டு போறதோட அந்த பிராங்கி ஃபேமிலியை தான் காட்டுறாங்க. 200 மில்லியன் பெரிஸ் கிடைச்சிருக்கு. இனிமேட்டு எதுக்கு இவனுங்க எல்லாம் கஷ்டப்பட்டு திருடணும். டெய்லி நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு ஃபுல்லா சரக்கடிச்சாலே காலம் பூரா உட்கார்ந்து திங்கலாம். எந்த வேலைக்கும் போக தேவையில்லை. சோ அதனால உங்க வீட்டு ஜாய் எங்க வீட்டு ஜாய் இல்ல, என்ஜாய். ஆனா அதுக்காக அந்த லீடர் எல்லா பணத்தையும் இவங்களுக்கா தருவான். சரி இப்போதைக்கு நல்லா ஜாலியா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவானுங்க. இனிமே தானே நல்லா அடி வாங்க வேண்டியிருக்கு. சாப்பிடட்டும். அப்ப அந்த டைம் நம்மளுக்கு அப்படியே நடந்து வர 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 உசோப்பு பேசினது, விளையாண்டது, அவன் அழுதது, என்ஜாய் பண்ணதுன்னு அவன் பண்ற ஒவ்வொரு சேட்டையுமே அப்படியே யோசிச்சு பார்த்துக்கிட்டே வருவாங்க. சும்மா நாளே நம்மளுக்கு போட்டு அடிய பிரித்துருவானுங்க. இப்போ உசோப்பு மேலேயே கைய வச்சு பணத்தையும் ஆட்டைய போட்டுருக்கானுங்கன்னா அப்ப என்ன பண்ணுவானுங்க? அப்ப உசோப்பு கடந்து அழுதுகிட்டு இருப்பான். நான் அவ்வளவு பணத்தை விட்டுட்டேனே, இனிமேட்டு மத்தவங்க மூஞ்சில நான் எப்படி முழிப்பேன்னு. அதே நேரம் இங்க நம்பி பணத்தை எப்படியாச்சும் அவனுக்கு பத்திரமா கொண்டு வரணும்லாம் யோசிக்க மாட்டான். ஒருத்தனை கூட விடாதீங்க, வச்சு செஞ்சிருக்கேங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பான். இதுல வேற உள்ளுக்குள்ள ஒரே என்ஜாய்மெண்ட். நம்ம கிட்ட தான் நிறைய பணம் இருக்குது, ஸ்டோர்ல இருக்க எல்லா சாப்பாடையும் வாங்கிட்டு வாடா, இன்னைக்கு நம்ம வயிறு முட்டை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணணும் அப்படின்ட்டு ஒருத்தனை அனுப்பி வைப்பாங்க. அவன் ஜாலியா பேசிட்டு டோரை திறந்துக்கிட்டு வெளியில வருவான். பார்த்தா நம்ம ஆளுங்க பூரா வந்து நிப்பானுங்க. ஏதோ எலிக்குட்டி மாதிரி இருப்பானுங்க. அந்த டவுசர் மாட்டைய எத்த தண்டி. அந்த டைம் லூஃபி வெறியோட கைய ஓங்கி ஒரே அடிதான் வைப்பான். அப்படியே பந்து பவுன்ஸ் ஆன மாதிரி பவுன்ஸ் ஆகி போய் விழுவான். எல்லாம் மிரண்டுருவானுங்க. யாரா அவனுங்க திடீர்னு கொடூரமா வந்து நின்னுட்டு இருக்கானுன்னு. அட வந்தவனுங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு சண்டை போட்டு ஜெயிச்சிருந்தா பரவாயில்ல, ஒரே அடியில பெரிய மலமாடியே சாச்சு விட்டானுங்க. அதை பார்த்தே அம்புட்டு பேத்துக்கும் உள்ளுக்குள்ள அப்படி வீதி. அதுக்கப்புறம் தான் தெரியுது அது ஸ்டார் ஹேட் லூஃபின்னு. இப்ப பார்த்து பயந்துட்டு இருக்கானுங்க. அதான் அவனை அடிக்கும் போதே நல்லா தெரியுமே. இப்ப பயந்து மட்டும் என்ன ஆக போகுது? அதுல ஒருத்தன் என்னக்கன்னா பணத்தெல்லாம் ரிட்டர்ன் எடுக்க வந்தியா, வாய்ப்பே இல்ல அப்படின்ட்டு ஒருத்தன் கட்டாமாடு மாதிரி வந்து நிப்பான். இவனுங்களே மலமாடு சைஸ்ல இருப்பானுங்க. இவனுங்களை விட அவன் டபுளா இருக்கான்னா அப்ப அவன் எவ்வளவு தண்டி. இப்ப அவனுக்கு என்ன கான்பிடென்ட்னா அவனுங்க சைடு ஆளுங்க ஜாஸ்தி, இங்க நம்ம சைடு 4 பேர் தான். இதுல லூஃபிக்கும் சோரோவுக்கும் பவுண்டி இருக்கு. சோ அடிச்சா கண்டிப்பா ஒரு பெரிய பவுண்டி அள்ளிலாங்கிற மாதிரி சொல்லி சிரிச்சுட்டு இருப்பானுங்க. அவனுக்கு உள்ளுக்குள்ள பயம். ஆனாலுமே உசோப்ப போட்டு அடிச்சானுல்ல, அவன் வீக்கா இருக்கானா அவனோட கேப்டன் இவன் மட்டும் என்ன ஸ்ட்ராங்காவா இருப்பான். அதனால இவனையும் அடிச்சு போட்டு நம்ம ஜெயிச்சிடலாம், இவன் வீக்கான ஆள் தான் சொல்லி விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருப்பானுங்க. நம்மளால எதுவுமே பேசல. லூஃபி என்ன பண்ணுவான், கைய ஓங்கி கம் கம் கேட்லிங்னு சொல்லி காட்டுத்தனமா பஞ்சு வைப்பானா. சரி நேரத்துக்கு எல்லாம் பறந்துருப்பானுன்னு பார்த்தா அவன் பண்ற பஞ்சு அவன் வயித்துல படுது. ஆனா அவனுக்கு எதுவுமே ஆகல. உடனே எல்லாம் பார்த்து சிரிப்பானுங்க. எப்படி முடியும்? ஏன்னா அது பயங்கரமான ஸ்டீல் ஆர்மர்ல ரெடி ஆனது. பேட்டில் ஷிப் கெனான வச்சு அடிச்சா கூட அதுக்கு எதுவும் ஆகாதாமா. அப்படி இருக்கும்போது நீ மட்டும் வந்து அடிச்சா மட்டும் ஏதாச்சும் ஆக போதாடா லூசு. நீ இதே மாதிரி விளையாட்டு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் உன்னை மொத்தமா கசைக்கு பிழிஞ்சிருவேன்னு ஓவரா டைலாக் அடிப்பான். நம்ம லூஃபிக்கு கொல்ல காண்டாயிரும். உடனே அவனோட பஞ்சை இன்னும் வேகம் பண்ணி சட 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 நடிப்பான். அவன் கையை அப்படியே ரெட் ஆகும். அதுக்கப்புறம் மொத்த பஞ்சோட பவரையுமே ஒரு இடத்துல சேர்த்தி வச்சு ஒரே அடி ஏதோ பாம் பிளாஸ்ட் ஆன மாதிரி வெட்டியும். எல்லாம் அப்படியே மிரண்டு போய் பார்த்துட்டு இருப்பானுங்க. நம்மளே கெனான்னு சொல்லிட்டு அவன் நடு வயித்துல ஒரே அடி அவ்வளவு ஸ்ட்ராங்கான இரும்பு ஆர்மரை பொலந்து பிச்சுக்கிட்டு தெரிச்சு போய் விழுவான். இப்படி ஒரு சம்பவத்தை பார்த்தா அத்தனை பேரும் வாய பொலக்கலன்னா நம்மளோட அடிக்கு என்ன மரியாதை? என்னங்கடா இது அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆர்மரியை இவன் அடிச்சு தெரிய விட்டுட்டான். ஓ மை காட், அப்ப இவன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பான்னு அதுக்கப்புறம் தான் மேட்ரு புரியுது. வாட்டானே அப்படியே அங்கேயே படுத்துருவானுங்க. அதாவது நம்ம சண்டை போட வேண்டாம், கொஞ்சம் பேசுவானுங்க. அந்நேரம் பார்த்து பின்னாடி கெனான்ஸ் எல்லாம் கொண்டு வந்துருவாங்களா. வாட்டானே அப்படியே பெரிய புடுங்கி மாதிரி பேச ஆரம்பிச்சிருவானுங்க. அவங்கள சுட்டு தள்ளுங்க, இவங்களையும் இந்த இடத்துல நம்ம காலி பண்ணிடலான்னு கத்துவானுங்களா. சுட்ட உடனே கெனான் பால்ஸ் எல்லாம் நம்மளால நோக்கி பறேந்து வரும். ஜோரோ என்ன பண்ணுவான், அழகா அவன் கத்திய வச்சு கேக்க வெட்டுற மாதிரி அந்த கெனான் பால்ஸ் எல்லாத்தையுமே வெட்டி வீசுவான். அது பின்னாடி பிரிஞ்சு போய் விழுந்து படால் 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 படால்னு வெடிச்சு தெரிக்கும். அவ்வளவுதான் அவனுக்கு ஷாக்குக்கு மேல ஷாக்கு. ஏன்னா அந்த கெனான் பால்ஸ் எல்லாமே அயனால உருவானது. அதையே அவன் வெட்டிட்டான்னா ஓ மை காட்னு ஷாக் ஆகும் போதே நம்மால அந்த கெனானையே ஒரு போடு ரெண்டா பிரிஞ்சு விழும். போச்சுடா கெனானையே வெட்டிட்டானா இதுக்கப்புறம் எதிர்த்து சண்டை போட முடியாதுன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஐயோ ஆளை விடுங்கடா சாமின்னு பேக் டோர் வழியா தப்பிச்சலான்னு எல்லாம் விழுந்தெடுத்து ஓடுவானுங்க. 2 பேரும் அட்டாக் பண்ணியாச்சு. இன்னும் பேலன்ஸ் 2 பேர் இருக்காங்களே. சோ சஞ்சி களத்துல இறங்கி லாக் பண்ணி நீங்க தான்டா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணீங்க, அப்புறம் எதுக்குடா கண்ணா பயந்து வர்றீங்க, இது பார்ட்டி டைம், வாங்க
வாங்க விளையாண்டு பாத்தலான்னு சும்மா அடி தொவன்னு துவச்சு எடுப்பான். ஒவ்வொரு அடியுமே இடிதான். இப்ப பேக் டோர் வழியாவும் போக முடியாது, ஏன்னா சஞ்சய் மறைச்சு நின்னுட்டு இருக்கான். ஃப்ரண்ட் டோர்ல 3 பேர் நிக்கிறாங்க. அதனால விண்டோ வழியா எஸ்கேப் ஆகலான்ட்டு விண்டோ கிட்ட போவானுங்களா. உடனே சாப்பர் அந்த உருண்டைய வாயில போட்டுக்கிட்டு அவன் ஒரு சைடு கொலவெறித்தனமா அடிச்சு தெறிக்க விடுவான். அவ்வளவுதான், மிச்சம் இருக்கவங்க எல்லாம் கதற ஆரம்பிச்சிருவானுங்க. தயவு செஞ்சு அடிக்காதீங்க, உங்களுக்கு பணம் தானே வேணும். ஆனா அந்த 200 மில்லியன் பெரிஸும் எங்க கிட்ட இல்ல. எங்க பாஸ் பிராங்கி ஷிப்ல எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. ஏதோ ஒண்ணு பிளாக் மார்க்கெட்ல வாங்க போறாராமா. ஆனா என்னத்த வாங்க போறாருன்னு எங்களுக்கு சத்தியமா தெரியாது. நீங்க என்னதான் எங்களை போட்டு அடிச்சாலும் 200 மில்லியன் பெரிஸ்ல 20 பைசா கூட தேராதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஓங்கி ஒரே அடி, அவ்வளவுதான், தெரிச்சிருவான். அப்பதான் சஞ்சய் சொல்லுவான், இது பணம் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்லடா வெண்ணைகளா, எங்க ஃப்ரெண்டு மேலேயே கைய வச்சிட்டீங்கல்ல. இன்னும் நாங்க சண்டையவே ஸ்டார்ட் பண்ணல, நாங்க அடிக்க போற அடியில உங்க எலும்பு கூட மிஞ்சாதுங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. எது எலும்பான்னு சில பேர் ஷாக் ஆவானுங்க. ஆனா ஒரு சில பேர் இன்னும் திமிராதான் இருப்பானுங்க. என்னன்னா நம்ம எல்லாம் பிராங்கி ஃபேமிலி, டெமாலிஷன் ஒர்க் பண்றதும் பவுண்டி ஹண்ட் பண்றதும் நம்ம வேலையே. நம்மளோட ஸ்பெஷாலிட்டி அவங்களுக்கு காமிப்போம்னு சொல்லி மறுபடியும் கெனானை வச்சு ஷூட் பண்ணுவானுங்க. ஆனா இந்த டைம் உள்ளுக்குள்ள இருந்து வந்தது அந்த கெனான் பால் இல்ல, கத்தி, கடப்பாறை, காப்பி கப்பு, பேரல், சாக்லேட், சாப்பாட்டு தட்டுன்னு எல்லாத்தையும் வச்சு அட்டாக் பண்ணுவானுங்க. கெனானை வச்சு அட்டாக் பண்ணாலே ஒன்னாகாது, இப்படி சில்லறை வச்சு அட்டாக் பண்ணா மட்டும் என்ன ஆகும்? வெறி கொண்டு இவங்களும் அவங்களும் மாத்தி மாத்தி ஓடி வருவாங்க. அடுத்த செகண்ட் டம்மு 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 டம்முன்னு உள்ளுக்குள்ள சவுண்ட் தான் கேட்கும். அப்புறம் அந்த பிராங்கி ஃபேமிலி ஆளுகெல்லாம் கதற சவுண்ட் கேட்கும். ஒரு 2 நிமிஷம் தான், அந்த மொத்த வீடுமே வெடிச்சு சில்லறையா தெரிச்சிரும். அப்படி வெடிச்ச சத்தம் ஊருக்குள்ள கேட்கும். அந்த அளவுக்கு சவுண்ட். ஏன் இந்த கூட்டத்தோட தலைவனே ஒரு செகண்ட் கேட்டுட்டு ஏதோ வெடி வெடிச்சு விளையாடுறானுங்க போல. ஆனா பிராங்கி ஹவுஸ் சைடுல இருந்து கேக்குது, காசு நிறைய கிடைச்சிருச்சுன்னு பார்ட்டி பண்ணி என்ஜாய் பண்றாங்கிற மாதிரி கூட இருக்கவங்க எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அந்த பிராங்கிக்கு ஏதோ சரியில்லைன்னு தோணுது. பட் அதை பத்தி எல்லாம் அவன் கண்டுக்க மாட்டான். அவன் பாட்டுக்கு அந்த ட்ரெயின்ல ஏறி கிளம்பிடுவான். சரி ரைட், ஒரு வழியா நம்மளுக்கு அந்த பிராங்கி ஃபேமிலியை மொத்தமா காலி பண்ணிட்டானுங்க. இனி அந்த பிராங்கியை தான் ஃபாலோ பண்ணி போகணும். இவ்வளவு அடிச்சுமே அவனுக்கு வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட வரல. அதுலயே நல்லா தெரியுது பணம் எங்க போகுது என்னட்டையும் இவனுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு. சரி, இன்கேஸ் இவங்க அடிச்சு புடிச்சு போய் அந்த பிராங்கியை பிடிச்சாலும் அந்த காசு எல்லாத்தையுமே அவன் செலவு பண்ணிட்டானா அது வேற ஒரு பஞ்சாயத்து. இங்க சாப்பர் உசோப்புக்கு பயங்கரமா கட்டு போட்டு அவனை சரி பண்ணிட்டு இருப்பான். இப்ப இவங்க இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தா கூட கண்டிப்பா அந்த வில்ல பையன் ரிட்டர்ன் வந்தெல்லாம் சண்டை போட போறது இல்ல. சோ ஏதாச்சும் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கும் போது சாப்பர் அங்க உசோப்புக்கு ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்டான். இனி அவனை எப்படியாச்சும் சேஃப்டியா கப்பலுக்கு கொண்டு போனா போதும். சோ ஸ்ட்ரெச்சர்ல தூக்கிட்டு போனா யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கூப்பிடுவான். உடனே சஞ்சி இங்கேயே உட்காந்து வெட்டியா பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது, பேசாம கப்பலுக்கு கிளம்புவோம். அங்க நமி வேற தனியா இருக்கா. ரோபினும் இப்ப எங்க இருக்கா என்னன்னு தெரியல. சோ அவளையும் கண்டுபிடிக்கணும். ஷிப்லையும் பஞ்சாயத்து இருக்கு. சரி போலான்னு சொல்லி லூஃபியை கூப்பிட்டா அவன் நான் ஷிப்பை வச்சு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு டெசிஷன் எடுத்துட்டேன்பா. உசோப்பு அவன் ஷிப்பை ரெடி பண்ற பணத்துக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கானா, கண்டிப்பா அந்த ஷிப்பை தான் ரெடி பண்ணி ஆகணும்னு சொல்லுவான்னு பார்த்தா நம்ம கோயிங் மேரி எங்கேயே விட்டுட்டு கிளம்ப போறோம்னு ட்விஸ்ட் வைக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.